நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் வாழை ரொம்ப முக்கியமானதுன்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழர் கலாச்சாரத்தில் திருமண திருவிழாக்களில் வாழை மரம் கட்டுறது அவ்வளோ நல்ல அதிர்ஷ்டம்னே சொல்கிறாங்க. வளம், வளர்ச்சி, சந்தோஷம் என்பதற்கான சின்னமாக நம்ம வாழை மரத்தை தான் நம்ம சொல்கிறோம். வாழையோட சிறப்புன்னு பார்க்கையில் வாழைப்பழம், வாழைத்தண்டு, வாழை இலை, வாழைப்பூன்னு எல்லாத்துமே சிறப்பாக தான் அமையுது. முக்கியமாக பார்க்கையில் இந்த வாழைத்தண்டு நீர் மருத்துவ குணம் உடையது. நம்ம தோட்டத்திலேயே ஒரு வாழை மரம் அறுவடைக்கு தயாராக இருந்துச்சு. நம்மளும் அதை வெட்டிட்டு தண்டு தண்ணியை எடுக்கலான்னு சொல்லிட்டு தண்டு பகுதியை மட்டும் நம்ம குழி தோண்டி அதில் கொஞ்சம் வெந்தயத்தை போட்டு மூடி வச்சாச்சு. கிட்னி ஸ்டோன்னால் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் அதிகப்படியான பேர் நம்ம பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு சிறந்த மருந்து எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த வாழைத்தண்டு நீரில் தாங்க இருக்குது. இந்த வாழைத்தண்டு நீர் பார்த்திங்கன்னா நம்ம வாழை மரத்தை வெட்டி அடுத்த நாள் காலையில் தாங்க இந்த வாழைத்தண்டு நீரை நம்ம எடுக்க முடியும். வாழைத்தண்டோட சுவைன்னு பார்த்திங்கன்னா லைட்டாக துவர்ப்பு சுவையில் தாங்க இந்த வாழைத்தண்டு நீர் இருக்கும். ஸ்டோன் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வாழைத்தண்டு நீரை நாள்தோறும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த ஸ்டோன் பிரச்சனையே இருக்காதுங்க. வாழைத்தண்டு நீர் ஸ்டோனுக்கு மட்டும் இல்லைங்க, உடலுக்குமே ரொம்ப நல்லதுன்னே சொல்கிறாங்க.